ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யார்? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்த ஆரம்பத்திலே பார்க்கும்போது பாருங்க, வம்ச வரலாறை பற்றி அங்க பார்க்கிறோம். இங்க அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான் என்று பெற்றான்னு சொல்லிட்டு யாரை பெற்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க லைனா வந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கோம்? நீங்க யாருன்ற தலைப்புலதான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அப்போ நீங்க யாரு, எந்த வம்சத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு பாருங்க, ஒரே ஒரு தாத்தா ஞாபகம் தான் இருக்கு. வம்ச வரலாறுன்னு கேட்டா எனக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் யாரு, எங்க தாத்தாவோட அப்பா யாரு, அவரோட அப்பா யாருன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறை பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, யாரை பெற்றான்னு சொல்லி லைனா வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராகாப் என்ற ஒரு ஸ்திரீயினுடைய பேரனாதான் இங்க வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மோவாப் ஸ்திரீயான ரூத், அவங்களுடைய சொந்தக்காரங்களாதான் இங்க இயேசு கிறிஸ்துவும் வராரு, அவருடைய வம்சா வழியா. அப்படி பார்க்கும்போது பாருங்க, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்காங்க? ராகாப் ஸ்திரீ ஒதுக்கப்பட்ட நிலை. மோவாப் ஸ்திரீயோட பாருங்க சம்பந்தமே கலவ மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தவர் தாங்க நம்ம இயேசு. அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறோமோ அவங்களதான் இயேசு அதிகமா நேசிக்கிறாரு. இந்த உலகத்துல உங்களை ஒடுக்கி இருக்காங்களா? யாராவது தள்ளி வச்சிருக்காங்களா? உங்களை யாராவது வேண்டாம், இவங்களால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்களா? நிச்சயமா சொல்றேன், இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த உலகத்துல யாராவது புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் யாருன்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். நம்ம யாருன்னே தெரியாம இத்தனை நாள் கேள்விக்குறியோட தாங்க வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்க தானே செய்யுது. நான் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தேன், நான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேனே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் நம்மளை எல்லாரையுமே உண்டாக்கி இருக்கிறாரு. அவருடைய திட்டம் நடக்கணும் இந்த பூமியில. அவர் நிறைய பிளான் வச்சிருப்பாரு. அவருடைய பிளான்லாம் நமக்கு சிலது புரியாதுங்க. தீர்க்கதரிசிங்களுக்கு புரியும், கடவுளோடு இணைக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கே சில காரியத்தை அப்பப்பதான் கடவுள் உணர்த்துவாரு, பேசுவாரு. எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிட மாட்டாரு. அப்போ கடவுள் பாருங்க, ஒரு மனுஷன் மீதும் ஒவ்வொரு திட்டத்தை வச்சிருக்காரு. நீங்க யார் அப்படின்றத நீங்க கிறிஸ்துவுக்குள்ள போய் பார்த்தா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 பார்த்தா, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? கிறிஸ்து நமக்காக சிலுவையில அவர் மரிச்சிருக்காரு. அப்போ கிறிஸ்து எதற்காக மரிச்சார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய சொந்த பிள்ளையா, ஆபிரகாமின் பிள்ளையா இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்க யார் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லலாம், ஆபிரகாமின் சந்ததியா நாங்க இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிற கடவுளை விசுவாசிக்கிறவங்க, காணாத இயேசு கிறிஸ்துவை கடவுளாக நம்ம விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி கலாத்தியர் 13, 14 நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 13, 14. அப்போ கடவுள் நம்மளை எதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம சாபங்களை எல்லாம் நீக்கி நம்ம நல்லா சந்தோஷமா வாழணும். அதுதான் அவருடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நம்ம வம்சம் யாரு, நம்ம எதுக்காக படைச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்றதுக்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இல்லைன்னா வாழவே பிடிக்காதுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையில சில கஷ்டங்களும் பாடுகளும் வரும்பொழுது ஏன் தான் வாழ்றோன்ற நினைப்புலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறோம். இன்னும் கேட்க போனா பாருங்க, இப்ப இருக்கிற சின்ன வயசு சம்பந்தப்பட்ட சின்ன பிள்ளைங்களுக்கே அந்த மாதிரி எண்ணம் தோணுது. அப்போ நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, கடவுளுடைய பிள்ளைன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க, ஆபிரகாமின் சந்ததின்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காகனா, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோன்றத வெறுமையை போக்க நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற வெறுமை போச்சினாவே, நமக்கு நிரப்பப்பட்ட இடம் கொடுத்தாவே கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கை வரும். வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உமண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, நீங்கள் யார் என்ற தலைப்புல பார்த்தோம். நாங்க யாருன்னே தெரியாம இத்தனை நாள், சில நேரங்கள்ல எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்றோன்னே தெரியாம ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம எங்களுடைய வாழ்க்கை வெறுமையெல்லாம் போக்கி எங்க வாழ்க்கை நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த நேரத்துல கடவுளுக்காக நாங்க எழுந்து ஜொலிக்கணும். நாங்க மற்றவங்களுக்கெல்லாம்
திருப்திகரமா வாழ நாங்க எவ்வளவோ முயற்சி பட்டிருக்கலாம். ஆனா ஒருவரையும் எங்களால திருப்திப்படுத்த முடியலப்பா. நீங்க எங்கள திருப்திப்படுத்த தன்னையே பலியா கொடுத்திருக்கீங்க. அத நினைவு கூர்ந்து நாங்கள் வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.